அவர்களின் வாழ்விலே பரக்கத்து செய்வானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒழுக்க நெறிமுறைகள் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் பிள்ளைக்கு நலவான காரியத்தை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை கடைபிடிக்கிற பொழுது அவனை பாராட்ட வேண்டும், தீய பண்புகள் தன்னுடைய பிள்ளையிடத்தில் வந்துவிட்டால் அதனை கண்டுவிட்டால் உடனடியாக அவரை கண்டித்து அந்த செயலை விட்டும் அவர் என்ன செய்யணும், விடுவிக்க வேண்டும். இதுதான் ஒழுக்க நெறிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்க நெறிமுறைகளை நாம் கற்றுக் கொடுக்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய பரக்கத்திற்கான துஆவை நாம் பெறுகிறோம் என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு 7 வயது ஆகிற பொழுதே நாம் அவர்களை இபாதத்து தொழுகிற விஷயத்தில் ஏவணும். 7 வயசாகும்போது பள்ளிக்கு போடா, தொழுகைக்கு போடா என்று ஏவ வேண்டும். 10 வயதாகியும் நம் பிள்ளை தொழவில்லை என்று